கனிமொழி vs உதயநிதி. இது திமுகவிற்குள் இது ஒரு அணையா நெருப்பாகவே ஒரு மோதல் இருந்துட்டே இருக்குன்னு. இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? செப்டம்பர் 4ஆம் தேதி தூத்துக்குடியில ஒரு 2 நாள் கட்சி கூட்டம் மற்றும் அரசு அலுவல் கூட்டங்களுக்காக திரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அந்த கூட்டத்தில் கனிமொழி அவர்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கனிமொழியும் உதயநிதியும் ஒரு அரசியல் போர், அரசியல் வார செஞ்சுட்டு இருக்காங்களா திமுகவிற்குள்ள? இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவுகால ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு. அடிப்படையில் இது ஒரு சொத்து தகராறு, பாகப்பிரிவினை தகராறு தானே இது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா அவங்களும் சொல்றாங்களே. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க. சனாதனம் சனாதனம் பேசுறாங்க. இவங்க கட்சி நடத்துறதே சனாதன முறையில் தானே நடத்துகிறார்கள். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. சனாதனம் என்றால் என்ன உதயநிதி புரிந்து கொண்ட பிறகு, தந்தையின் குலத்தொழிலை மகன் செய்ய வேண்டும், மகனின் குலத்தொழிலை அவரது மகன் செய்ய வேண்டும், இதானே சனாதனம். சரி, அப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த கட்சியை நடத்தணுன்றதுக்கு பேர் சனாதனம் இல்லையா? ஓ, நீ அப்படி வரியா? மத்த சொத்துக்களை எல்லாம் பிரிவினை பண்ணும்போது கட்சியை பிரிவினை பண்ணணுமா வேணாமா? கட்சி பிரிவினை பண்ணணுமா வேண்டாமான்றது தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை உருவாக்க வேண்டும். அதற்கு தொண்டர்கள் இருந்தால் தலைவர்களை உருவாக்குவார்கள். கொத்தடிமைகள் எப்படி தலைவர்களை உருவாக்குவார்கள்? திமுக இன்னைக்கு தொண்டர்கள் ஒரு கட்சியின் கொள்கையை உறுதியாக பேசக்கூடிய ஒரே ஒரு தொண்டர் பேர் சொல்லுங்க. நீங்க கடல்லே இல்லையா? மூத்த தலைவர்ல இருந்து எடுத்துங்க, சொல்லுங்க, வரிசையா பேரை சொல்லுங்க, கண்டுபிடிச்சோம். இன்னைக்கு நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. திருச்சி சிவா தலைமை எடுத்து பேசிடுவாரு. முடியாது. ஏன்ப்பா அவர் பேசல? அதனால தான் அவர் கொத்தடிமை. அடுத்த கொத்தடிமை பேர் சொல்லுங்க. கே.என். நேரு. இத பத்தி ஏதாவது பேசினா அருண் நேருவுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டாங்கன்ற பிரச்சனை அவருக்கு. கரெக்டா? அடுத்தது துரைமுருகன் இன்ப நிதி அமைச்சரவையில இருப்பேன்னு சொன்னாரா இல்லையா? உதயாவுக்கு ஒரு பையன் இருக்கான், அவங்க கூட நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆமா, இருக்கிறதுலே பெரிய கொத்தடிமை துரைமுருகன். அடுத்தது நெக்ஸ்ட் பேர் சொல்லுங்க. ஏவா வேலு இன்ப நிதிக்கு பேனர் வைக்க ஏற்பாடு பண்ற பார்க்கலாமா? சரி. ஐயா சின்ன ஜமீன்தார் உதயநிதி அமைச்சராகிவிட்டார் எனவும் அடுத்து இன்ப நிதி ஐயாவையும் முதலமைச்சராக்கிவிட்டு சாக வேண்டும் என்பதுதான் தனது ஆசை எனவும் திமுக தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான பி ராஜன் பேசியது சமூக வலைதளங்களில் சரமாரியாக கிழித்து தொங்கவிடப்பட்டு வருகிறது. அப்ப இந்த கட்சியில தொண்டர்களிலே கொத்தடிமைகள் தான் இருக்கிறார்கள்ன்றது புரியுதாப்போ? சரி. ஆனா பேர் சுயமரியாதை கட்சின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா இவர்கள் கொத்தடிமைகள். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு மானம் கட்ட அயோக்கிய பழியலாம், பொலப்பத்த புழுத்த வழியலாம். இது மாதிரி இவர்கள் கொத்தடிமையாக இல்லாவிட்டால் எப்படிங்க இன்ப நிதிக்கு ஒருத்தன் போஸ்ட் அடிப்பான்? இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல 3 வேளை சோத்துக்காக 3 அமெரிக்க அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு. இன்று கட்சியை வழிநடத்த தகுதியானவராக நீங்கள் கருதுபவர் யார்? அடுத்த தலைவரா அவங்களே தொண்டர்களே கருதக்கூடியது உதயநிதி ஸ்டாலினை தான் அவங்க நினைக்கிறாங்க. நல்லாவே தெரியுது. யார் சொல்லி கொடுத்தா? சொந்தமா யோசிச்சதுங்க. ஆட்சி இல்லாதப்போ இதே போல ஒரு தன்னிகர் இல்லாத தலைவராக உதயநிதி திகழ்வாரா அல்லது கொசுவத்தி வியாபாரம் பண்ணுவாரா? கொசுவத்தி ஒரு சட்டையர் சார். இருக்கிற பிரச்சனையை மையப்படுத்தி அவர் கொண்டு போறாரு. அதையும் கொண்டாடுகிறார்கள் அந்த தொண்டர்கள். நேற்றுக்கெல்லாம் ஒரே எங்க தலைவர் பார்த்தீங்களா, நண்பா நீ கலக்குன்றாரு அன்பில் மகேஷ். இப்ப ஏன் இவங்களை கொத்தடிமைன்னு சொன்ன இப்ப தெரியுதா? என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. நண்பா சூப்பர் நண்பான்னு சொன்னா இறங்கி விளையாடு நண்பான்ற. இறங்கி விளையாடு இது பத்தாதான். அப்போ அன்பில் மகேஷ் கொத்தடிமையா கட்சி தொண்டரா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு, புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? ஆட்சியே போனாலும் பரவாயில்லை, போயிடுங்க. அது அவர் என்ன சொல்றது, போயிடும், சீக்கிரம் போயிடும். இதை வச்சுதான் போகுது. இப்படி பண்றிய ஏன் முட்டா பயனுள்ளா உங்க அறிவிலி அறிவு. அது எப்படி சார் முடியும்? எப்படி சாத்தியம்? இன்னும் முடியலங்க. மணல் ரைடு ஸ்டாலின் அவர்கள் இன்று நலமாக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்.
ஒரு வாதத்துக்காக இதை எடுத்து வைக்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் இல்லை என்றால் ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கிறா கைட்டாங்களா? கனிமொழியா உதயநிதியான்னு வந்துச்சுன்னா யாரால் கட்சியை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும்? பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கனிமொழிக்கு இருக்கு. இன்னொன்னு டெல்லி அரசியலும் கொஞ்சம் தெரிந்தவர். இப்படி சனாதனம் பேசி ஆல் இந்தியா லெவல்ல கலக்கிறவரை டெல்லி தலைவர்கள் விரும்புவாங்களா, கனிமொழியை விரும்புவாங்களா? அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இப்ப யாரு கொள்கை ரீதியா ஆக்ரோஷமா இருக்கிறது நீங்க பாக்குறீங்க? நான் கனிமொழி அவர்களை கொள்கைவாதியாக கலைஞரின் லெகசியா பார்த்திருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் பாருங்க, இப்ப தேசிய அரசியல் லெவல்ல தெரிய ஆரம்பிச்சிட்டாருல. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே. அப்புறம் ஏன் வேலை தூக்குனாரு? கனிமொழி தூக்குனாங்களா? நீங்க தான் இப்போ கொள்கை ரீதியா ஆவேசம் சொன்னீங்க, வேலை தூக்குன மேட்டர் சொன்னு கம்முன்னு ஆயிட்டீங்க. ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. இன்னைக்கு அவங்க திராவிட மாடல்னு சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் டோட்டலாவே அவங்க வேற மாதிரி இருக்காங்க. அப்ப ஒவ்வொரு வாரமும் கொள்கையை மாத்திக்கு வர உதயநிதி. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார், அவரு லீடரா வரும்போது, தலைவர்னு வரும்போது, அந்த பதவி கிடைக்கும் போது அவருக்கான பொறுப்பு கூடிரும்ல. சரி, இப்ப 5 வருடங்களாக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். 6 மாதங்களுக்கு மேல் அமைச்சராக இருக்கிறார். என்ன நிரூபிச்சிட்டார் இப்போ? அமைச்சரே இப்பொழுது பார்மையா, இளைஞர் அணி கூட்டங்கள், இந்த நிறைய கூட்டங்களை போட்டு கொள்கைகள் எல்லாம் பேசுன்னு செய்தி தொடர்பாளர்களா ராஜீவ்காந்தி, தமிழன் பிரசன்னா எல்லாம் கூட்டம் நீங்க சொல்ற இந்த 2 பேரை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிய வேணாம் இப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிற நபர் எப்படிப்பட்ட நபரா இருப்பாருன்னு. நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். இப்ப நாம பேசின காலத்துல இருந்தா தொடங்கி இருப்பாரு சார் அவரு. நிறைய இனிமேல் தான் பெரியார் சனாதனம் பத்தி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருக்காரு 47 வயசுல. கரெக்டா? என் வாழ்க்கையில இப்படி ஒரு அசிங்கத்தை நான் பட்டதில்லை. வெளியில சொன்னா கேடு, சொல்லலடா மான கேடு. கனிமொழியை இப்படி தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் நாளை அவர் அண்ணன்கள் திரு வேலு, நேரு, பொன்முடி, MRK, ஐ பெரியசாமி ஆகியோரோடு சேர்ந்து கொண்டு ஏன் கட்சியை உடைக்க மாட்டார்? ஐயோ இங்க நம்ம ஆதன்லயே என்னோட பேட்டியிலே ஒரு 100 பேட்டியில நீங்க இந்த மாதிரி சிஎம் இதையெல்லாம் கண்காணிக்கணும், கண்காணிக்க தவறாரு, இவருக்கு இதெல்லாம் போய் சேர்றதுல நம்ம பேசியிருக்கோம். அதுல ஒரு இன்டர்வியூ கூட அவர் பார்த்திருக்க மாட்டாரா? வாய்ப்பே இல்லை. அவருக்கு காட்டுறதுலாம் இன்டர்வியூலாம் எந்த இன்டர்வியூ காட்டுவாங்கன்னா, அவரே போய் இந்த கோபிநாத் கூட ஒரு இன்டர்வியூ கொடுத்தா தெரியுமா, நான் படத்துல நடிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு அதை போட்டு காட்டி, சார் எவ்வளவு அழகா பேசுறீங்க, கீழே கமெண்ட்ஸை பாருங்கன்னு சொல்லிட்டு அதை காட்டுவாங்க. அவர் பார்த்துட்டு அருமண்டுவாரு. கோபிநாத் போன்றவர்கள் இருக்காங்களா, இவங்களாம் எப்படின்னா சமூகத்துல பிழைக்க தெரிஞ்சவங்க. அது எப்படி வாயவித்து பிழைக்கிறது இல்லையா, அந்த திறமை நன்கு கத்துக்கிட்டவங்க. இது எந்த இடத்துல அவரை நடிப்பு அப்பட்டமா தெரியும் கிடையாது. ஒரு இடத்துல அவர் சொல்லுவாரு, நாங்க திரைப்படம் பார்க்க போனோம் நண்பர்களுடன் சேர்ந்து. அப்படி பார்க்க போகும்போது, நண்பர்களோட திரைப்படம்லாம் பார்க்க போவீங்களா அப்படிவாரு. திரைப்படம் தானே பார்க்க போனாரு, வேற எது இல்லையே. அது ரொம்ப ஆச்சரியமா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம குழஞ்சிட்டு வருவாப்ல. நீ பாத்தீங்கன்னா அப்படி சொல்றாரு, பக்கத்துல உட்காந்து சிரிக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உருட்டு, ரொம்ப உருட்டா தேஞ்சு போகுது. 2 பேரும் சேர்ந்து அப்படி ஒரு திரைப்படத்தை ஓட்டுறீங்க. அவரோட லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும்ன்றதுக்காக அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு. சரி, சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசையெல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க. அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு. அப்ப இல்லாமையா ஃபருக் அப்துல்லா கூட்டு வந்து பேச வச்சாங்க. அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம்னு நம்புறாரு அவரு. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்டை நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை நடத்த முடியாதா? இதே தானே அங்க. அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா, புரியுதா? போ. சரி, இது என்ன ஒரு ஸ்டேட், அங்க என்ன ஒரு 30 ஸ்டேட். இதே மாதிரி அங்க 4 அதிகாரி இருப்பாங்க, இந்த அதிகாரியை கூட்டு போயிடலாம். தினேஷ் கேபினட் செக்ரட்டரி ஆயிடுவான். இதே டீம் அங்க, அதே டீம். அப்பதானே நிரந்தரமா முட்டு சந்தில வச்சிருக்க முடியும். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? பிரதமர் அறிமுகம் பண்ணும்போது என்னென்ன அறிமுகம் பண்ணாரு தெரியுங்களா? இல்ல, அது ஒரு பிரபல நக்கீரன்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஏதோ பிரபலன்னு சொன்னீங்களா, அது என்னது? பிரபல பத்திரிகை. பிரபல பத்திரிகை நக்கீரன். ஆமா, சொல்லுங்க, என்ன போட்டிருந்தாங்க? நக்கல்யா அவனுக்கு. தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். தென்னிந்தியாவின்
தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு திரு ஸ்டாலினை தமிழ்ல சொன்னாரா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல, இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா? நீ கண்டுபிடிச்சலாம், சொல்லுங்க. சொல்லியா செய்தி. நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சரிங்க, வா இங்க வா. நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க? இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ இந்த நக்கின்ல வந்த நியூஸ் சொன்னோட நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா இதே நியூஸ் கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமைக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா. வானத்தை போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியாது இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு யோசிக்கணுமா வேணாமா? உங்களை பத்தி நீங்க நினைக்கிற வினாடி எல்லாமே துக்கம் தான். பெல்ட் பொருந்துச்சுன்னா வயிறை மறந்துருவோம், செயின் பொருந்துச்சுன்னா கழுத்தை மறந்துருவோம், மெட்டி பொருந்துச்சுன்னா காலை மறந்துருவோம், செருப்பு ஷூ பொருந்துச்சுன்னா என்ன குதிகால மறந்துருவோம். இது எதையாவது நாம நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அது பொருந்தலன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை நீங்க பழசு திரும்ப நினைக்கிறீங்கனாலே அந்த வினாடிகள் எல்லாமே பொருந்தாம உறுத்திட்டு இருக்கணும். பொருந்திய வினாடிகளை நினைப்பதும் இல்லை, பொருந்தாத வினாடிகளை மறப்பதும் இல்லை. அதனால நீங்க மறக்காம இப்ப உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்துச்சுன்னா நினைக்கிறது எல்லாமே பொருந்தாத வினாடிகளாகத்தான் இருக்கும். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.